மணக்கும் தமிழால் வணக்கம் சொல்வது உங்கள் தென்றல். நடைப்பயிற்சி செய்யலாமா வேண்டாமா, அப்படி செய்கிறதுனா எப்படி செய்யணும், நடைப்பயிற்சி செய்கிறது நல்லதா கெட்டதா? உடற்பயிற்சியினுடைய அரசன் நடைப்பயிற்சி. எல்லாராலையும் செய்ய முடிஞ்ச ஒரு உடற்பயிற்சி எதுன்னா அது நடைப்பயிற்சி. சிறியவர் முதல் பெரியவர் வரை உடம்பை ரொம்ப அலட்டிக்காமல் பயிற்சி முறைகளுக்கு பணம் கொடுத்து இப்படித்தான் உடம்பை பயிற்சி செய்யணும்னு பணம் கொடுத்து கற்றுக்காமல் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு பயிற்சி முறை நடைப்பயிற்சி. சிலர் வேகமாக நடக்கலாம், சிலர் மெதுவாக நடக்கலாம். இப்போ நம்ம நடக்கும் பொழுது நம்ம உடம்புக்கு ஒரு சோர்வுத்தன்மை உருவாகுதுன்னா அப்போ வேகத்தை குறைச்சி நடந்துக்கணும். நடந்தால் என்ன ஆகுது, உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு கரைஞ்சு ஓடிடும். ஆனால் நீங்கள் டயர்ட்னஸ் உருவாகிற மாதிரி வேகமாக ஓடுனீங்கன்னா, வேகமாக நடந்தீங்கன்னா, தசை நார்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ், சர்க்கரை, நமக்கான எனர்ஜி இருக்குல்ல, சர்க்கரை கரைஞ்சிரும். நம்மளோட குளுக்கோஸ் கரைஞ்சி நமக்கு இன்னமும் தொய்வு சோர்வு உருவாயிரும். அப்போ நடைப்பயிற்சியோ ஓடும் பயிற்சியோ செய்யும் பொழுது உங்களுக்கு சோர்வுத்தன்மை உருவாகுது, அசதி உருவாகுதுன்னா அப்போ அதை கொஞ்சம் மென்மைப்படுத்திக்கணும். கொழுப்பு கரைகிறதுக்கு பதிலாக குளுக்கோஸ் கரைஞ்சிரும். உடம்போட ஆற்றல், பவர் போயிடும். இதுக்காக நம்ம நடைப்பயிற்சி பண்ணுறோம், பவர் அதிகமாகிறதுக்கு. அதுவே மாதிரி பவர் போயிடுது. அப்போ அப்படி செய்யக்கூடாது. இன்றைக்கி நடக்கக்கூடியது பேஷண்ட்டு தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு முறையே வந்துருச்சு. அதிகாலையில் நடக்கக்கூடியவங்க எல்லாருமே இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன தெரியுமா செய்கிறாங்க, போகும்போதே சில நொறுக்கு தீனியை சாப்பிட்டுட்டு போகிறாங்க. எதுக்காக வாக்கிங் போகிறீங்க? தொப்பை குறையத்தானே. அப்புறம் திரும்ப நொறுக்கு தீனி சாப்பிட்டே போனால் சுற்றி வரும்போதெல்லாம் நிறைய குளிர்பானங்கள் அதையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு போய் நடந்துக்கிட்டே இருக்கிறது தேவையில்லாத வேலை. இன்னும் சில பேர் நீரிழிவு வியாதி வந்த பிறகு தான் நடைப்பயிற்சியவே நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. சக்கரை வியாதி வந்தால் தான் நடக்கணும்னு சொல்லி அது ஒரு ரூல்ஸ் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறீங்க. சின்ன சின்ன கடைகளுக்கு கூட பக்கத்தில் நடந்து போகிறதே கிடையாது. நடந்து போகும் பொழுது, அதுவும் கை ரெண்டையும் வீசி நடந்து போகும் பொழுது மூளையினுடைய வேலை சுறுசுறுப்பாகும். நாளமில்லாத சுரப்பிகளினுடைய வேலை அதிகமாகும், நல்லபடியாக இருக்கும். இன்னும் சில அறிவு ஜீவிகள் அப்படியே நிரம்பி வழியும், பொத்துக்கிட்டு தெரிக்கும் சில பேருக்கு அறிவு. அந்த அறிவு உள்ள ஆள்லாம் என்ன தெரியுமா சொல்லுது, நடந்தோம்னா மூட்டு தேஞ்சு போயிடும். என்ன அறிவு உங்கள் அறிவு? உங்கள் சயின்ஸ்லாம் தூக்கி குழி தண்டு குப்பையில் போட்டு போச்சான்னு. அது எப்படி நடந்தால் மூட்டு தேயும்? ஆடு உங்களுக்கு மேலே நடக்குது, மாடு உங்களுக்கு மேலே நடக்குது, குதிரை எவ்வளோ வேகமாக ஓடுது, யானை எவ்வளோ பெரிய உடம்பை தூக்கிக்கிட்டு போகுது. இதெல்லாம் மூட்டு வலின்னு சொன்னிச்சா என்னைக்காவது ஒரு நாள்? அதிகமாக நடந்தால் அதிகமாக ஓடுனா மூட்டு தேய்மானம் ஆகணும்னா மானுக்கும் மாட்டுக்கும் குதிரைக்கும் எல்லாத்துக்குமே நேரம் மூட்டு தேய்மானம் உருவாகிருக்கணுமே. மூட்டு தேய்கிறது இங்கே பிரச்சனை இல்லை. உங்களோட ஜவ்வு, மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, எலும்பு மஞ்சை சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், தசை நார்கள், உங்களோட ஜாயிண்ட் இருக்குல்ல அங்கே இருக்கக்கூடிய ப்ராப்ளம், இது எல்லாமே மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருதுன்னா உங்களோட உடம்புல இயல்பாக சக்தி ஊட்டம் இல்லைன்னு அர்த்தம். எவ்வளவு நடந்தாலும் ஒன்றும் ஆகாது. பாத யாத்திரை நடந்து போகிறாங்க, ஒரு நபர் பழனிக்கு மாலை போடுறாரு, சமயபுரம் மாரியம்மனுக்கும் மாலை போடுறாரு, சில நபர்கள் ஐயப்பன் கோவிலுக்கு நடந்து போகிறவங்களாம் இருக்கிறாங்க. எப்படி நீங்கள் போக்குவரத்தில் போனாலும் ஐயப்பன் கோவில் கீழே, ஐயப்பன் கோவில் கீழேருந்து நீங்கள் மேலே மலைப்பாதையில் நடந்தான் போகணும். அப்போது நடந்துகிட்டே இருக்காங்க. வேளாங்கண்ணிக்கு மாலை போட்டு நடக்கிறாரு, விதவிதமான கோயில்களுக்கு மாலை போட்டு 500 கிலோமீட்டர், 700 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர்னு நடந்து நடைபயணம் செய்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் என்ன மூட்டு தேய்மானம் ஆகிப்போச்சா? ஆண்டாண்டுக்கு நடக்கிறாங்களே, ஒரே வருஷத்தில் 4-5 கோயில்களுக்கு கூட போகிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் மூட்டு தேய்மானம் வரலையே. அப்போது அறிவால் யோசித்து பார்க்குறது என்ன அப்படின்னா, உடம்போட சக்தி அதிகமாக வளர்ச்சிதை மாற்றம், வளர்ச்சி உங்களுக்குள்ள நடந்துக்கிட்டு இருக்க இந்த மூட்டு தேய்மானங்கிறலாம் ஒரு வேலையே கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்னமும் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா, பயன்படுத்தாத பொருள் பலவீனப்படும், பயன்படுத்தாத பொருள் துருப்பிடிக்கும், பயன்படுத்தாத பொருள் கடைசி வரைக்கும் பயனில்லாமலேயே போயிடும், பாதுகாப்பாக வச்சுருக்கிற பொருள். அப்போ நீங்கள் நடக்காமலேயே உங்கள் மூட்டுகளுக்கு வேலை கொடுக்காமல், கை கால்களுக்கு அசைவு கொடுக்காம இருந்தால், சில பேர் மைண்டுக்கு வேலை கொடுக்காம மைண்டே கிராம் ஆயிடுச்சு, அப்புறம் உடம்பும் கிராம் ஆகி அப்படியே இருந்துடும். ஒரு 3 கிலோமீட்டரில் நடந்து போனீங்கன்னா ஆரோக்கியம் இருக்குது, வாங்கிட்டு வந்துடலாம், அப்படி ஒரு கடை இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணால் உங்களால் நடந்து போக முடியாது. கண்டிஷன் என்னென்னா பைக்கில் வரக்கூடாது, நடந்து தான் போகணுங்கிறது கண்டிஷன். ஆரோக்கியம் இருக்குதுங்க, ஒரு 15 கிலோ வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகுந்த ஆரோக்கியம் கிடைக்கும், போய்ட்டு வாங்க அந்த கடையில் ஆரோக்கியம் இருக்குதுன்னு சொல்லி கண்டிஷனாக நடந்து தான் போகணும் 3 கிலோமீட்டர்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களால் நகர முடியாது.
ஏன்னா நடந்தே பழக்கம் இல்லையா உங்களுக்கு. சைக்கிளில் போய் பழக்கம், இன்னும் சில பேருக்கு பைக்கில் போய் பழக்கம், இன்னும் சில பேர் காரில் போய் பழக்கம், ட்ரெயினில் போய் பழக்கம், ஃப்ளைட்டில் போய் பழக்கம், எங்கேயுமே நடந்தே போகிறது இல்லையே. சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய மக்கள் ஆரோக்கியத்துக்காக நடந்தே பயணம் பண்ணுறாங்க நிறைய இடங்களுக்கு. ஏன்னா அந்த நாடுமே அப்படிப்பட்ட ஒரு குறுகிய நாடு, சின்ன நாடு தான். எல்லா இடங்களுக்குமே நம்ம ரொம்ப விரைவாக போயிட முடியும். ட்ரெயின் தான் அங்கே அதிகபட்ச போக்குவரத்து. அதுக்கு அடுத்தது தான் காரு. ஒவ்வொருத்தரும் சில பேர் சொந்த கார் வச்சுருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் காரில் பயணமாகறாங்க. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய போக்குவரத்துன்னா அரசாங்க பஸ்ஸு, இது போக்குவரத்து. இந்த போக்குவரத்தையும் மீறி அதிகம் நடக்கணும். இங்கே ஒரு இடத்துல நீங்கள் ட்ரெயின் ஸ்டேஷனில் இறங்கினாலும் இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நடக்கணும். நடந்து பயணம் செய்கிறாங்க நிறைய பேர். நடைய ஒரு வேலையாகவே வச்சுருக்காங்க. அங்கே நடக்கிறதே அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது கொஞ்சம் இயந்திர வாழ்க்கை வாழ்கிறதுனால அவங்க எல்லாருமே கொஞ்சம் ஓடுற மாதிரி நடப்பாங்க. அது நீங்கள் நேரில் பார்த்தா தெரியும். கொஞ்சம் ஆரோக்கியத்தன்மையை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னால் இதுபோல் நடையும் நீங்கள் நடக்கணும்னு சொல்ல வரேன். நடைப்பயிற்சி சங்கம்னு நிறைய ஊர்களில் சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய இடங்களில் பூங்காக்கள் துவங்கி அந்த பூங்காக்களை சுற்றி வட்டம் போட்டு அதில் நடக்கிறாங்க. சில பேர் 8 வடிவம் தன்னுடைய வீட்டு மாடியிலே உருவாக்கி 8 வடிவ பயிற்சி பண்ணுறாங்க. நிறைய இயற்கையை போதிக்கக்கூடிய இயற்கை மையங்கள் வாசல்லையே 8 வடிவ பயிற்சி வச்சு அதில் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பலரும் இந்த நடைப்பயிற்சி பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, தசை நரம்புகள் சக்தி ஊட்டப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், நம்மளோட உடம்பை கொஞ்சமாவது இயக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் நடக்கிறாங்க. இன்னும் சிலர் எதுக்காக நடக்கிறாங்கன்னா, கொழுப்பை கரைக்கிறதுக்காகவும், இன்னும் சிலர் எதுக்கு நடக்கிறாங்கன்னா ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்காகவும் நடக்கிறாங்க. இதில் கொஞ்சம் பேர் தான் என்ன பண்ணுறாங்க, நடந்து போனால் சில ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நடைப்பயிற்சி போகிறாங்க. பல காரணங்கள் இருக்கலாம். நீங்கள் என்ன காரணத்துக்காக நடைப்பயிற்சி போனாலும் சரி, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள் உடம்புக்கு தகுந்த அளவுக்கான வேகத்தில் நீங்கள் நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். அதுதான் சிறப்பாக இருக்கும். நடைப்பயிற்சிக்கு எது சிறந்த இடம் தெரியுமா? புகை இல்லாமல் இருக்கணும். வாகனங்களுடைய போக்குவரத்து அதிகம் இல்லாத இடமா இருக்கணும். புகை இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது இயற்கை சூழல் இடமா இருக்கணும். கொஞ்சம் புல்வெளியாகவோ அல்லது மரங்கள் நிறைந்த காடுகள் நிறைந்த பகுதியாகவோ இருக்கணும். இன்னொன்று, யார் கூடவும் பேசாமல் நடக்கணும். இந்த பூமியோட உங்களை ஒரு தொடர்பு ஏற்படுத்திக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இயல்பான மண் தரையாக இருந்ததுன்னா செருப்பு இல்லாமல் நடந்து போங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா நீங்கள் செருப்போ ஷூவோ அணிஞ்சிக்கிட்டு போகிறது அந்தளவுக்கு அது உங்கள் மன விருப்பம். அது அந்தளவுக்கு தப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்கள் விருப்பம். அது ஆனால் மண் தரை நல்ல தரையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இது மாதிரி செய்கிறது ரொம்ப நல்லது. இந்த நடைபாதை அப்படிங்கிறது மனிதனும் பறவைகளும் விலங்குகளும் நடக்கும் விதமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான். இயல்பாகவே எல்லா வேலையும் நடந்து தான் பார்க்கணும். எந்த விலங்கும் பஸ் ஏறி எங்கேயும் போகிறதில்ல. எந்த புறாவும் கார் வாங்கி வச்சுட்டு எங்கேயும் பயணம் ஆகிறது இல்லை. இப்போ நாய் பூனையெல்லாம் நீங்கள் கார் வாங்கினதுனால காரில் இது ட்ராவல் பண்ணுது, அது ஒரு விஷயம். சில இடங்கள்ல எல்லாம் கூட பூனை நாயெல்லாம் கார் ஓட்டுற மாதிரி வீடியோலாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. வீடியோ வந்து கார் வந்து ட்ரைவ் பண்ணுறது, ஸ்டேரிங் கண்ட்ரோல் பண்ணும் நாய். அந்தளவுக்குலாம் ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்காங்க சில இடங்களில். நடப்பதற்குத்தான் இந்த உயிரினங்கள் பழக்கப்பட்டிருக்கிறது, நடப்பதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு தானே காலே இருக்குது, நமக்கு நடக்கிறது இல்லை. இப்போது ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குற சர்வீஸ் வேலை பார்க்குறவர் கிச்சனுக்கும் அந்த சர்வீஸ் பண்ணுற இடத்துக்கும் ஒரு நாளைக்கு 40-50 கிலோமீட்டர் தூரத்துக்கு இங்கேயும் அங்கேயும் போய் வர்றாருல, அது ஒரு நாளைக்கு நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடந்துடுவார். அவ்வளோ பெரிய அவர் நடந்தே ஆகணும். இப்படி ஒவ்வொருத்தருடைய வேலையிலும் பார்த்திங்கன்னா நடக்கும் விதமாகத்தான் இருக்குது. இப்போ சில இடங்களில் என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கெல்லாம் நடக்க முடியலை, ஆஃபீஸுக்குள்ளேயே ஒரு இடத்துல நடக்க முடியலைங்கிறதுக்காக சிங்கப்பூரில் பார்க்குறேன். ஒருத்தர் அப்படியே நின்றுட்டே இருக்கார், கையில் ஒரு பட்டன் மாதிரி இருக்குது, இப்படி அழுத்துறாரு, மூவிங் ஆகிட்டுருக்கு. அந்த வாகனம் போயிட்டு 2 சக்கர வாகனம் போய்கிட்டே இருக்குது, இவர் நின்றுட்டே இருக்கார். இவர் நிற்கிறாரு, ஆனால் நடக்கிற மாதிரியே இருக்குது. பார்த்தா அவர் பாட்டு போயிட்டுருக்காரு. எல்லாரையும் கிராஸ் பண்ணி சந்து பந்துக்குள்ளெல்லாம் புந்து போயிட்டுருக்காரு. நடக்க ஒரு சோம்பல் தன்மைக்கு உருவாகி அதற்கு ஒரு மிஷினும் வச்சு சிங்கப்பூரில் போகிறவங்களும் இருக்காங்க. சிங்கப்பூரில் தான் எங்கே பார்த்தாலும் நடந்து போகிறவங்களும் இருக்காங்க. அதே சிங்கப்பூரில் தான் நடக்கவே கூடாது அப்படின்னு சின்ன சந்துக்குள்ளே கூட ஒரு மிஷின் வச்சுக்கிட்டு அதில் ட்ராவல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அது ஒரு ஸ்மால் கார் மாதிரி நின்று இருப்பாங்க, 2 சக்கரம் இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும், போயிட்டே இருப்பாங்க. தசாவதாரம் படத்தில் கூட கமலஹாசன் அதில் போவார் ஆஃபீஸுக்கு. அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு கருவி தான். இப்படி ஒவ்வொருத்தர் ஒரு வகையில் தன்னுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்து எல்லாத்துலேயும் வசதின்னு நினச்சி தன்னுடைய உடம்பை வீணாக்கி வச்சுருக்காங்க. அதனால தான் எல்லாருமே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது நடங்க,
அல்லது 1 கிலோமீட்டராவது நடங்க, ஏதாவது ஒரு வகையில் நடந்து போங்க. ஏன்னா நடக்கும்போது உடம்பு மொத்தமும் என்னாகும், ஷேக் ஆகும். நடக்கும்போது என்னாகும், பாதத்தில் இந்த பூமி படும் பொழுது பாதத்தில் நிறைய குளுக்கோஸ் வந்து சேவ் ஆகி இருக்கும். அதெல்லாம் எனர்ஜி ஆகி என்னாகும், உடம்பு முழுக்க பாயும். அப்படியே இந்த குதிகாலில் காலில் தான் என்ன செய்யுதுன்னா, உடம்பில் இருக்கக்கூடிய மொத்த நரம்புகள், மொத்த உடல் உறுப்புகளுக்கான நாடி முடிச்சுகள் எல்லாமே காலில் இருக்குது. அதான் பாத சிகிச்சைன்னு கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ சின்ன சின்ன கல் இதெல்லாம் குத்தும் பொழுது, இந்த பூமியில் இருக்கக்கூடிய மண் காலில் படும் பொழுது பூமியோட எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ளே போய் ப்ராசஸ் ஆகிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். நீங்கள் நடைப்பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப நல்லது. காலை நேரங்களில் நடைப்பயிற்சி அல்லது மாலை நேரங்களில் பண்ணும்போது சுத்தமான காற்று உள்ளே போகும்போது நமக்கு பிராணசக்தி அதிகமாகுது. உங்களோட உழைப்பு தன்மை குறைவாக இருந்தாலும் நீங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ளும்போது நடக்கும் பொழுது, அதுவும் கையை வீசி தான் நடக்கணும். நல்ல ஆற்றலோடு வீசி, கையை வீசி, காலை வீசி தான் நடக்கணும். அப்படி நடக்கும்போது உடம்பில் தேவையில்லாத கலோரிஸ், தேவையில்லாத சக்திகள் இருந்ததுன்னா அதெல்லாம் எரித்து ஆற்றலாக்கி வெளியில் போயிடும். உடல் கழிவுகள் வேர்வையாக வெளியாகும். உடல் கழிவு தன்மைகள் பிராணச்சூட்டினால் உங்களுக்கு உடம்பிலிருந்து வெளியாகக்கூடிய ஒரு நிலைமையை உங்களால் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட பல நன்மைகள் இந்த நடைப்பயிற்சியில் கிடைக்கிறதுனால எந்த வேலையுமே நீங்கள் பார்க்கலை, உடம்புக்கு அசைவே கொடுக்கலை அப்படின்னா நீங்கள் நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். இயல்பாக கூலி வேலை பார்க்கக்கூடியவர்கள், விவசாய வேலையில் இருக்கக்கூடியவர்கள், மூட்டை தூக்குற பணியில் இருக்கிறவங்க, நிறைய உடல் உழைப்புக்கு ஆட்படுத்தி வேலை செய்யக்கூடியவங்க, நெல் மில்லில் வேலை செய்யக்கூடியவங்க, அவங்களாம் நடைப்பயிற்சி பண்ணணுமான்னா நடைப்பயிற்சி பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா அவங்க அவ்வளவு உழைக்கிறாங்க, அவ்வளவு நடக்கிறாங்க. நடக்காதவர்கள், உழைப்பு இல்லாதவர்கள் நடக்க ஆரம்பிங்கன்னு சொல்கிறேன். அவங்களுக்காகத்தான் இந்த நடைப்பயிற்சி. சிறப்பாக நடங்க. ஆயுசு 100 நிகழ்ச்சி உலக நாடுகள் முழுக்க என்னுடைய பயிற்சி நடக்குது. நேரடியாக வந்து கலந்துக்கங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த பயிற்சிக்கு வந்து எவ்வளோ பேர் குணமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் நிறைய வீடியோஸில் இருக்குது. அதெல்லாம் பாருங்கள். என்னுடைய பயிற்சிக்கு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் கட்டாயமாக அதிசயம் நடக்கும். ஏன், எதுக்காக அதிசயம் நடக்குங்கிறதுக்கான வீடியோவும் கீழே இருக்குது, பாருங்கள். ஆஃபீஸ் நம்பர் இருக்குது, உடனே ஃபோன் பண்ணி பேசுங்க. ஏப்ரல் மாதம், மே மாதங்களில் சென்னை, கோயம்புத்தூரில் பயிற்சி இருக்குது. சென்னையில் குன்றத்தூர் முருகன் கோவில் பக்கத்தில், கோயம்புத்தூரில் மருதமலை முருகன் கோவில் பக்கத்தில் நம்ம பயிற்சி நடக்குது. அற்புதமான ஆகச்சிறந்த பயிற்சி, இயற்கை உணவுகள் பயிற்சி, உங்களுடைய உடம்பை நீங்களே குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்த பயிற்சி. இது எல்லாமே அனுபவ பயிற்சி. அனுபவ முறையில் உங்கள் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறதன் மூலமாக எல்லா நன்மைகளும் உங்கள் லைஃப்பில் நடக்கும். பெரும் நன்மை உங்களுக்கு கிடைக்கும். மனிதனாக பிறந்த நீங்கள் மிகச்சிறந்த மகிழ்ச்சியோடு வாழணும். என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு எப்போதும் உண்டு. மிகச்சிறந்த நம்பிக்கையோடு எப்போதும் உங்கள் வாழ்க்கையை நகர்த்துங்க. 1000 கோடி தாமரைகள் பூத்ததை போல் உங்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி பூக்கட்டும்.